வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, அப்பா பத்தி யாரும் பேசாதீங்க. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில தேம்பி தேம்பி அழுத ரோஜா இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி எப்போதுமே சிரிப்பையும் மகிழ்ச்சியும் பரப்பும் ஒரு பிரபலமான ரியாலிட்டி ஷோவாக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்துள்ளது. பல சீசன்களை வெற்றிகரமாக கடந்த இந்த நிகழ்ச்சி தற்போது 7வது சீசன்ல ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த சீசன்ல நடுவர்களாக செஃப் தாமு, கௌசிக், மாதம்பட்டி ரங்கராஜ் ஆகியோருடன் நடிகை ரோஜா பாதினா 4வது நடுவராக இணைந்திருக்கிறாங்க. இந்த சீசன் ஆரம்பத்துடனே பல சர்ச்சைகளை சந்தித்திருக்கிறது. இந்த வாரம் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில நம்ம வீட்டு கல்யாணம் சற்று சிரிப்பை தாண்டி உணர்ச்சிகளையும் ரசிகர்களிடையும் கொண்டு சேர்த்துள்ளது. போட்டியாளர் தங்கள் திருமண வாழ்க்கை அனுபவங்களை அதில் நடந்த நெகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொண்டாங்க. அப்போது அரவிந்த் மற்றும் சங்கீதா தம்பதிகள் தங்களது வாழ்க்கை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது, அரவிந்த் என் கல்யாணத்துக்கு என் அப்பா இல்லை என்று உருக்கமாக பேசியிருந்தாரு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா இதை கேட்டு கொண்டிருந்த புகழ் மிகவும் உணர்ச்சிப்பட்டு, என் கல்யாணத்திலும் என் அப்பா இல்லை என்று சொல்லி கண்கலங்கினாரு. உடனே அங்கிருந்த புகழை கட்டி அணைத்து சமாதானம் செய்து கொண்டாங்க. இந்த உணர்ச்சி மிகு தருணத்தை பார்த்து மனம் உடைந்த நடிகை ரோஜா, டே புகழ் அழுகாதடா, நீ அழ பார்த்தா எனக்கு அழுக வருதுன்னு சொல்லி கொண்டே இருந்த ரோஜா திடீரென தன் அப்பாவை நினைத்து அழுக தொடங்கினாங்க. என் கல்யாணத்திலும் என் அப்பா இல்லை, அவர் எனக்கு உயிர் அப்பாவை பற்றி யார் பேசினாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும், யாரும் அப்பா பற்றி பேசாங்கன்னு கூறி குழந்தை போல தேம்பி தேம்பி அழுதாங்க. அவருடைய இந்த உருக்கமான உணர்ச்சி வெளிப்பாடு அங்கிருந்த அனைவரையுமே அமைதியாக்கியது. எப்போதும் கலகலப்பாக இருக்கும் மேடை அந்த நொடியில் முழுவதும் உணர்ச்சியில மூழ்கியது. இதை பார்த்த ரசிகர்கள் சிரிக்க வைத்த இந்த நிகழ்ச்சி இப்படி கண்கலங்க வைத்து விட்டது என்று கருத்துக்கள் பகிர்ந்து வருகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் இதற்கு கமெண்ட்கள் போட்டு வராங்க, சில பேர் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இந்த சேனலுக்கு வேறு வேலையே கிடையாது, திடீர்னு ஏதாவது ஒரு எபிசோடில் இந்த அழுகாக காமிச்சு டிஆர்பியை ஏற்றுறாங்க அப்படின்னு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டுகள் வந்துட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.